கொடுக்கப்படும். எங்க கொடுக்கப்படுமா? தேவ ராஜ்யத்தை தேடும் பொழுது. அப்ப ஆலயம் எங்க இருக்கு? தேவ ராஜ்யத்துக்குரியது ஆலயம். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆலயம் என்னது? இந்த ஆலயத்துக்கு வந்தாதான் உனக்கு தேவராஜ்யத்தை குறித்து போதிக்கப்படும். ஏன் ஆலயத்துக்கு போகணும்? தேவராஜ்யத்தை குறித்து. முதல்ல ஏன் ஆலயத்துக்கு போகணும்? கர்த்தர் அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார். இப்ப ஏன் ஆலயத்துக்கு போகணும்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கப்படுகிற இடம் இது. அல்லேலூயா. நீங்க ஏசாயாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க பார்ப்போம். 2 வசனம் வாசிங்க பார்ப்போம். 1லேருந்து வாசிங்க. குமாரனாகிய ஏசாயா ராஜாக்களாகிய நாட்களில் நல்ல சத்தமா வாசிங்க. 2 வாசிங்க. வானங்களே கேளுங்கள், பூமியை செவி கொடுங்கள். என்ன நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வானங்களே கேளுங்கள், பூமியை செவி கொடுங்கள், கர்த்தர் பேசுகிறார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆமென். கர்த்தர் பேசுகிறார். வாசிங்க. நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணினார்கள். அறியும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்றார். ஐயோ, நான் சொல்ற வசனத்தை நீங்க இதுவும் உங்களுக்கு ஒத்து போற வசனமா தான் இருக்கு. ஆனா நான் சொன்னது ஏசாயா 2:2 அதை வாசிக்கிறீங்க. இப்ப வடிங்க பார்ப்போம். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எங்க படும்? ஆலயம் எங்க உயர்த்தப்படும்? எங்க உயர்த்தப்படும்? மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் எங்க ஓடி வர போறாங்க? இங்க கவனிங்க கொஞ்சம். எல்லா ஜாதிகளும் எங்க வராங்க? ஆலயத்துக்கு ஓடி வருவாங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நான் கர்த்தருடைய பர்வதத்திற்கு, யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். என்ன எங்க போவாங்களா? எல்லாம் சேர்ந்து கடைசி தீர்வு எங்க நிக்குமா? மருந்து சொன்னாரு, ஜெகன் பேசினாரு. என்ன பேசினாரு அப்படின்னா, கொரோனாவுக்கு மருந்தே இல்லைன்னாங்க. ஆனா கொரோனாவுக்கு மருந்து ஒரு இடத்துல இருந்துச்சு. அல்லேலூயா. கொரோனாவுக்கு மருந்தே இல்லைன்ட்டாங்க. கொரோனா என்ன பண்ண? தொற்று வியாதினாங்க. ஆனா ஒரே ஒரு இடத்துல மருந்து இருந்துச்சான். எங்க சொல்லுங்க பாப்போம். சபையில தான் இருந்துச்சா மருந்து. அல்லேலூயா. யாரெல்லாம் சபைக்கு போனாங்களோ அவங்களுக்கு கொரோனா வரலையாங்க. யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ண நிறைய பேர் சொன்னாங்க கொரோனாவுக்கு மருந்து இல்ல. கொரோனாவுக்கு ஒரே ஒரு இடத்துல மருந்து இருக்காது, தேவாலயம் மட்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருக்கு கொரோனா வந்துச்சு. இங்க யாராவது கொரோனா வந்துச்சு? கொரோனா வந்தவங்க கை தூங்க பார்ப்போம். யாருக்குமே வரல. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப சபைக்குள்ள இருக்கிறவனுக்கு என்ன வரல? கொரோனா வரவே இல்லை. அப்பனா சபை எப்படிப்பட்ட முக்கியமான ஒரு இடம். அப்ப சபைக்கு யார் வரணும்? ஒரு கூட்டம் ஓடி வர ஆரம்பிச்சு. வாசிங்க கீழே. அவர் என்ன பண்ணுவாரா? அவர் தமது வழிகளை, இப்ப ஏன் ஆலயத்துக்கு வரோம்? கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் வழிகளை அறிந்து கொள்ள. சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் வழிகளை சொல்லுங்க. அவர் வழிகளை அறிந்து கொள்ள. சபைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியல? கர்த்தருடைய வழி என்னன்னே தெரியல. கர்த்தருடைய வழி என்னது? கர்த்தர் எந்த வழியில போறாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எந்த வழியில போறாரு? நீங்க எந்த வழியில போறீங்க? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கையில் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, பாவத்தையும் தள்ளிவிட்டு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடுவாங்கிறாரு. எபிரியர்ல 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது. எப்படி போகுமா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்காக நியமித்திருக்கிற ஒரு வழி இருக்கு. என்ன வழி இருக்கமா? உங்களுக்காக கர்த்தர் வச்சிருக்க வழி என்னது? அவர் வழியை உங்களுக்கு போதிக்கணும். எந்த வழியை சொல்றாரு அவரு? அல்லேலூயா. எந்த வழியை போதிக்கணும் அவர் உங்களுக்கு? சபைக்கு ஏன் வரீங்க? சபைக்கு வரணும் நீ பொய்யனா இருப்ப.
சபைக்கு வந்தாலும் உண்மையா நிக்கிறேன். தம்பிங்க கவனிங்க, சபைக்கு வரலன்னா என்ன இருப்பேன்? பொய்யனா இருப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சபைக்கு வராதனாலதான் தீயவனாய் மாறுகிறான், பிசாசாய் மாறுகிறான். சபைக்கு வந்தா தீயவனாய் மாற மாட்டான். சபைக்கு உள்ள இருந்தா அவன் பரிசுத்தமாய் நீதியிலும் வளர ஆரம்பிச்ச வசனத்தை கேட்க கேட்க யாரெல்லாம் சபைக்கு இல்லாத பின்மாற்றத்தில் இருக்கிறார்களோ நீங்க அவங்கள பாருங்க, அவன் முன்னிலைமை கடல் பின்னிலைமை கேடு உள்ளதா இருக்கும். ஒரு பிசாசு ஒரு வழியா தான் போகுமா, ஒரு பிசாசு ஒரு வழியா போகுமா, ஆனா அவன் திரும்பி எம்டியா இருக்கும்போது 7 வழியா வருவான். 7 வாசலை உண்டு பண்ணிடுவான். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை வாசலை உண்டு பண்றோமா? கவனிங்க, எத்தனை வாசலை உண்டு பண்றோம்? வரக்குள்ள ஒரு வழியா வந்துட்டான், வந்துட்டு உள்ள உட்காந்துட்டு அவன் எத்தனை வழியை உருவாக்குவான்? 7 வழியா உருவாக்கிடுவான். திரும்பி என்ன பண்றான்? ஆண்டவர் வந்த உடனே 7 வழியா ஓடுவான். அப்படிதானே வசனம் சொல்றது? 7 வழியா வெளில ஓடுவான். இப்போ அவனுக்கு எத்தனை வழி தெரியும்? 7 வழி இருக்கு. 7 வீக்னஸ் பாயிண்ட் வச்சிருக்கான் அவங்கள்ட்ட. 7 நீங்க என்னென்ன பண்ணீங்க? 7 வழி அவன் திறந்து வச்சுட்டான். இப்ப அவன் எந்த வழியில வேணாலும் வருவான். அவன் வரும்போது 7 பிசாசை கூட்டு வருவான். திரும்பி வரும்போது ஃபர்ஸ்ட் எம்டி ஆயிட்டான், திரும்பி புதுசா வர பாருங்க. அப்போ எத்தனை வழி வரும்? ஒரு ஆள் தான் வந்தான். திரும்பி வரும்போது எத்தனை? அப்போ அவன் முன்னிலைமையை காட்டிலும் இன்னைக்கு நிறைய பின்மாற்றத்தில் இருக்கிற விசுவாசிகளை போய் பாருங்களேன். இன்னைக்கு சர்ச்சைக்கு வராமல் இருக்கிற விசுவாசிகளை போய் பாருங்களேன். அவங்க முகங்களை பாருங்க, அவங்க பேச்சில பாருங்க, ஒரு பரிசுத்தம் இருக்காது, நீதி இருக்காது, ஒரு ரொம்ப துன்மார்க்க ஜீவியமா இருக்கும், அசுத்தம் கலந்துரும். ஏன்னா ஆலயத்துக்கு வந்தாதான் எது போதிப்பார் அவரு? தமிழ் நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்னை கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. சொல்லு பாப்போம். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. யார் அறிவுரை கூற முடியும்? இயேசு கிறிஸ்து அறிவுரை கூற முடியும். ஏன்னா ஏசப்பா கேட்கிறார் ஒரு இடத்துல, உங்களுக்கு ஏற்கனவே வாசிச்ச ஒரு பகுதி, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66வது வசனம் வாசிங்களேன். 66:6. அது முதல் அவருடைய சீஷர்களில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். எங்க நடவாம? ஆலயத்து ஆண்டவர் தான் ஜீவன், தேவ ஆலயம் அவர் தான் பிரதான தேவாலயம் ஆண்டவர். அந்த பிரதான தேவாலயம் ஆகிய ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனாங்க. அப்பொழுது இயேசு அவர் கூட இருக்கிற 12 பேரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எப்பா ஒரு கூட்டம் பின்வாங்கி போயிடுச்சு, நீங்களும் போவ மனதா இருக்கீங்களா? ஏன்னா கர்த்தர் கூட போறதுக்கு என்ன பண்ணாது, யாருக்கும் பிடிக்காது. நல்வழிப்படுத்த யாருக்கும் என்ன பண்ணாது, பிடிக்க மாட்டேது. ஆனா என்னது, நல்வழிப்படுத்துறதுக்கு வரணும். ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணல, வரல. அவர் கேட்கிறார், நீங்களும் போவ மனசா இருக்கீங்களான்னு கேட்டாரு. கேட்டது சொல்றாங்க, இப்ப கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. சீமோன் பேதுரு அவருக்கு மறு உத்தரவாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் தான் உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்துல நித்திய ஜீவ வசனத்தை கொடுக்க யாருமே இல்லைங்க. நல்ல புத்தி சொல்ற ஆளு உங்களுக்கு யாராவது இருக்கானா? ஊர்ல நீங்க இருந்து பாருங்க. ஏசப்போட ஆலயத்துக்கு வந்தா மட்டும்தான் நல்ல புத்தியை, நாணத்தை, கிருபையை கர்த்தர் கொடுப்பாரு, நல்ல ஒழுங்கை கற்றுக் கொடுப்பாரு. ஏங்க எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கறதே இயேசு சாமி தானே. இல்லைன்னா ஊர்ல இருக்கிற மாதிரியே நீங்க இருந்திருப்பீங்க, அவ்வளவுதான். காசு இருக்கும் ஆனா நானும் இருந்திருக்காது, தேவையான கல்வி இருந்திருக்காது, தேவையான காரியங்கள் இருந்திருக்காது. ஆனா யார் கத்துக் கொடுத்தாங்க? இன்னைக்கு சண்டை போட்டுட்டு குடிகாரனா நிக்கிறான் ஒருத்தவன், நீங்க குடிகாரனா நிக்கலையே, அது காரணம் யாரு? யார் காரணம்? இயேசு தானே காரணம். இயேசு மட்டும்தான் காரணம். அல்லேலூயா. அப்ப ஜீவ வசனம் எங்க இருக்கு? உம்மிடத்துல தான் இருக்கு. அது யாரு? தேவாலயத்துல மட்டும்தான் இருக்கு. அப்ப எங்க வரணும் மக்கள்? வசனத்தை கேட்டாதான் நீங்க திருப்தி அடைய முடியும். அப்ப எதுக்கு வசனம், எதுக்கு நான் சர்ச்சுக்கு போகணும்? வசனத்தை கேட்க. அந்த வசனத்துல என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல எது இல்ல? வசனம் இல்ல. நீங்க நிறைய இடத்துல என்ன இல்ல?
வசனம் இல்லை. இப்போ வரைக்கும் பாருங்க, நீங்க கேட்டுனே போவீங்க, ஒரு வசனத்தை கேட்ட தெரியாது யாருக்குமே. நிறைய விசுவாசிகளுக்கு எதை முடக்கி வச்சிருக்கான் பிசாசு? வசனம் தெரிஞ்சா நீங்க என்ன சொல்ல மாட்டீங்க, பெருமை அடிக்க மாட்டீங்க. வசனம் தெரிஞ்சா ஒருவருக்கு ஒரு காட்டி கொடுக்க மாட்டீங்க. வசனம் தெரிஞ்சா என்ன பண்ண மாட்டீங்க, கோவப்பட மாட்டீங்க. வசனம் தெரிஞ்சா என்ன பண்ண மாட்டீங்க, விட்டு கொடுக்குற மனம் வரும். வசனம் தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க, சகிச்சு கொள்ளுகிற மனம் வரும். வசனம் தெரிஞ்சா என்ன பண்ணீங்க, பிறரை குறை கூற மாட்டீங்க. வசனம் தெரிஞ்சா என்ன பண்ண மாட்டீங்க, பிறரை குறித்து எங்கேயும் பேச மாட்டீங்க. வசனம் தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க, வசனம் தெரியதான் நீங்க புதுசாக்கப்படுறீங்க. அப்ப ஏன் ஆண்டவரை தப்பு பண்றான் மனுஷன்? வசனம் தெரியல, வசனம் தெரியல. இப்ப நீங்க என்ன தெரியுமா நினைக்கிறீங்க, நாங்க விசுவாசியா இருக்கும்போது எங்க பாஸ்டர் தான் எங்களுக்கு வசனத்தை போதிப்பாரு. நாங்க விசுவாசியா இருந்த காலங்களில் எங்க பாஸ்டர் எங்களுக்கு வசனத்தை போதிப்பாரு. அவர்கிட்ட போய் வசனத்துக்கு நாங்க என்ன பண்ணுவோம், டவுட் கேட்போம். நாங்க இருக்கக்குள்ள வாலிப பிள்ளைகளா சர்ச்சில் இருக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம், வசனத்துக்கு போய் டவுட் கேட்போம். ஐயா, நான் இந்த வேத வசனம் படித்தேன், இந்த வேத வசனம் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்போம். டெய்லி பைபிள் படிக்க சொல்லுவார். அந்த எங்கள் சர்ச்சில் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு பைபிளை நீங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு படித்து முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. நாங்கள் மாறி மாறி என்ன பண்ணுவோம், அல்லேலூயா, மாறி மாறி என்ன பண்ணுவோம், வசனத்தை படிக்கிறதுல முயற்சி எடுப்போம். நாட்கள் செல்ல 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 லூக்கா அதிகாரத்தை ஒரே நாளில் படித்து முடிச்சிருக்கேன். நான் ஒரு லூக்கா அதிகாரத்தை புரிஞ்சுதோ புரியலையோ, ஆனால் ஒரே நாளில் படிச்சிருக்கேன். ஒரே நாளில் லூக்கா அதிகாரம் 28 அதிகாரத்தை என்ன பண்ணிருக்கேன், ஒரே நாளில் படித்து முடிச்சிருக்கேன். ஏன் தெரியுமா, பைபிள் படிக்கணும். இப்போ வசனம் படிக்க 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 தான் என்ன வருது நமக்குள்ள, ஆண்டவர் எப்படிப்பட்ட வழியை போதிப்பார் நமக்கு, ஆண்டவர் வழி என்ன வழின்னு கற்றுக்கொள்ள முடியும். வசனமே தெரியல, ஆண்டவர் வழி உங்களுக்கு என்ன பண்ணது தெரியாது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் வழி என்னது, ஆண்டவர் வழி என்ன வழி, ஆண்டவருக்குன்னு ஒரு வழி இருக்கு. இந்த சினிமா படம் பார்த்துருப்பீங்க, ரஜினி சொல்லுவார், என் வழி தனி வழின்னு. அதை நிறைய பேர் சொல்லிட்டு கிடப்போம். ஆண்டவர் தான் சொல்லுவார், என் வழி தனி வழி, ஏசுராஜன் தந்த வழி. அப்புறம் என் வழி தனி வழி. ரஜினிகாந்த் துபாகர் பையன், ரஜினிகாந்த் சும்மா அவர் சொல்ல, என் வழி தனி வழி, ஏசுராஜன் தந்த வழி. நான் ஊர்ல இருக்கிற பொண்ணு மாதிரி இருக்க மாட்டேன், நான் ஊர்ல இருக்கிற பையன் மாதிரி இருக்க மாட்டேன். சண்டை போட்டுக்கிட்டு, ஊதாத்தனமா வந்துட்டு, புருஷனை திட்டிக்கிட்டு, பொண்டாட்டியை திட்டிக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் கலியஜி அசுத்துல வாழ மாட்டேன். என் வழி தனி வழி, ஏசுராஜன் தந்த வழி. என் வழி என்னது, உங்க வழி தனியா இருக்கா, உங்க வீட்ல உங்க தெருவில் இருக்கா? ஒருத்தவங்க கொடுத்தா நல்ல ஒண்ணுவீங்க, கொடுக்கலன்னா போடா அப்படின்ட்டுவீங்க இல்ல. ஒருத்தன் நல்லது பண்ணா சோத்துறான்னுவீங்க, கொடுக்கலன்னா. உலக மனுஷன் வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. அவங்ககிட்டயே நேசம் பாசம் அன்பை வச்சுக்க முடியாதுல்ல. சிநேகிக்கிற இடத்துலயே சிநேகிக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? யார் கொடுத்தாலும் கொடுக்கறனாலும் அந்த அன்பு என்ன பண்ணல, மாறவே மாறாது. என் வழி தண்ணி, ஒருவன் ஒரு கணத்தில் அறிந்தால் இன்னொரு கணத்தை காட்டு என்று சொல்லி கொடுத்த தனி வழியை கொடுத்தாண்டவர். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமீனா இல்லையா? உங்க ஊர்ல உங்க வழி தனி வழியா இருக்கா? யாரோ வழியில தனி வழின்னு சொல்றீங்க. சிலர் வழி எனக்கு தெரியும், சிலர் வழி தனியாவே இருக்கு. அதை நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், ஐயா அவங்களுக்காக சொல்றான்னு சொல்லிடுங்க. உங்க வழி யாரெல்லாம் எங்க குடும்பத்தை, எங்க வீட்டை நாங்க தனி வழிப்படுத்தி வச்சிருக்கிறோம். செல்வராஜ் கை தூக்கி இருக்கிற வேற, அம்மா தூக்கி வச்சிருக்கிறாங்க வேற, வேற யார் வழியில தனி வழியா இருக்குங்க? உலகத்துல தான் இருக்கீங்க இல்ல. உலகத்தில் இருக்க எண்ணம், உலகத்தில் இருக்க சுபாவம், உலகத்தில் இருக்க எல்லாம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சோத்துறோம், அது ஆகாதுங்க. உங்க வழி தனி வழியா இருக்கணும். ஊர்ல உங்களை பார்த்தா அல்லேலூயா அக்கா வருது, அந்த அக்கா ஜெபம் பண்ற அக்கா, அந்த அக்கா தனி வரும், உட்காரும், ஜெபம் பண்ணு போவோம், அண்ணா அப்படி இருப்பாருன்னு சொல்லணும். நீங்க எல்லா கலேஜி எல்லா அசுத்தங்களும் போகாந்துருவீங்க இல்ல. ஆமாம் தானே. தீபாவளி வந்தால் தீபாவளிக்கு பலகாரம் முறுக்கெல்லாம் சுட்டுட்டு நல்லா பிள்ளைய கூப்பிட்டு புது சீட்டு எடுத்துக்கிட்டு ஜாலியாக ஆடம்பரமாக இருப்பீங்க. பொங்கல் வந்தாலும் ஆடம்பரமாக இருப்பீங்க. கிறிஸ்துமஸ் வந்தால் சர்ச்சுக்கு வருவீங்க இல்லை. இருக்க வேணான்னு சொல்ல, சந்தோஷமாக இருங்க. ஆனால் உங்கள் வழி என்னவா இருக்கும், உங்கள் வழி என்னவா இருக்குங்கய்யா? நாகரன் ஐயா வீடு வந்து அவர் சர்ச்சுக்கு போனார், அவர் வழி தனியாகவே இருக்குங்க. இப்போலாம் முன்னாடி மாதிரிலாம் இல்லைங்க. அங்கே அவரை பார்க்கவே முடியலங்க. தீக்கல்ல அவரை பார்க்கவே முடியலைங்க. தீக்கல்ல பார்க்க முடியலங்க. ஊர்லேயே அவரை பார்க்க முடியலங்க. எங்கே போயிட்டார்? இல்லைங்க, அவர் சர்ச்சுக்கு போயிட்டார். அதனால இப்போ யார்ட்டும் என்ன பண்ணுறதில்ல, அதிகமாக பேசுறதே இல்லை. தனி வழியை போதிக்கிற ஒரு வழி எங்கே இருக்கு? துன்மார்க்குடைய ஆலோசனையில், பாவியின் வழியில், பாவியின் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் கர்த்தருடைய வேதத்தில்
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துல இந்த ரோட்ல பார்க்கும்போது அந்த ரோட்ல உட்காந்து கதை பேச ஆளு இல்லை. நானு வேதத்தை வாசிக்கிற வேத பண்டிதராய் இருக்கிற வேதக்காரர்கள் நாங்க. அல்லேலூயா. என்ன வாசிப்போம்? நாங்க சும்மா இருக்க போல பைபிள் வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் எப்படிமா துன்மார்க்குடைய ஆலோசனையில நடக்க மாட்டோம். சொல்லுங்க, துன்மார்க்குடைய சொல்லுமாமா, துன்மார்க்குடைய சத்தமா, துன்மார்க்குடைய ஆலோசனையில நடக்க மாட்டோம். பாவிகள் வழியில நிக்க மாட்டோம். பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்கார மாட்டேன். நான் கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலுமாய் தியானம் பண்ணுவேன். அப்பதான் ஒரு வழி எனக்கு போதிப்பாரு. அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா இருப்பான். ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உனக்கு போதிப்பேன் என்றார். அது கீழே ஏசாயா புத்தகம் வாசி பாருங்க, வாசிங்க பார்ப்போம். கர்த்தரால் போதிக்கப்படுவாங்களாம். வாசிங்க அடுத்தது. அவர் பாதையில நடப்போம் என்பார்கள், ஏனெனில் சீயோனிலிருந்து வேதம் வருமா. வேதமும் எங்க வருமா? சீயோனிலிருந்து என்ன வருமா? யாருக்கு? ஆலயத்தில் இருக்கிறவங்களுக்கு. சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனம் வருமா. இந்த வசனம் எங்க போதிக்கப்படுது? வேதம். வேதக்காரர்கள். நீங்க உங்களுக்கு எனக்கு பேர் என்ன? வேதக்காரர்கள். அப்ப வேத வசனத்தை தெளிவாய் கடவுள் நமக்கு என்ன பண்ணுவாரு? புத்தி சொல்லுவார். ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வரும். அது கீழே வாசிங்க. நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் நடப்பா. ஜாதி இல்லை, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எங்க நடப்பாங்களா? சர்ச்சுக்கு வர்ற பிள்ளைகளுக்கு எங்க நடப்பாங்களா? இருட்டுல வேலை இருக்காதான். எங்க வேலை இருக்காது? சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இருட்டுல வேலையே இருக்காதான். எங்க வேலை இருக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்க வேலை இருக்கும்? உலகத்துக்கு வெளிச்சம் நான் ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். சொல்லுங்க, உலகத்துக்கு வெளிச்சம் நான் ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். சொல்லுங்க, உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். சொல்லுங்க, உலகத்துக்கு வெளிச்சம் நான் ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். பாடுவோம். உலகத்துக்கு வெளிச்சம் நான் ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். பாடுவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத கருத்தி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத கருத்திடுவேன். கிறிஸ்துவுக்குள் மறுமணம் நான் திருவாய் மனம் வீசுவேன். சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் மறுமணம் நான் திருவாய் மனம் வீசுவேன். இப்ப பெரும் அனைவருக்கும் நான் காதலிக்கும் வாசனையாவே. இப்ப பெரும் அனைவருக்கும் நான் காதலிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் இங்கு வந்துவிட்ட பாருங்க. இது பாத்தீங்கன்னா டண்ட நக்கன போடுது. இதுல வந்து சில இது வேஸ்ட்டுங்க. இது வேஸ்ட். நீங்க அடிக்கிறது வேஸ்ட். இது எப்படி இருக்கு?
உலகத்துக்கு வெளிச்சம் ஆவில வரணும்ல, ஒரு விசுவாசி ஆவில வரணும்ல. நீ எப்ப பார்த்தாலும் அப்படியே உட்கார்ந்துருந்தா கொஞ்சம் எமோஷனல் கூடுது. உலகத்துக்கு வெளிச்சம் ஊரெல்லாம் காற்றடிப்பே. பாரு தம்பி, உலகத்துக்கு வெளிச்சம் ஊரெல்லாம் காற்றடிப்பே, உப்பாக பரவிடுவேன் நான் எப்போதும் சுவை தருவேன். பாரு பாரு, உப்பாக பாடுவோம், நல்லதை பாடுவோம். வந்துவிட்ட காரணத்தினால் சாத்தானே ஒரு சொல்லால் கரைவிட்டேன். சாத்தானே ஒரு சொல்லால் கரைவிட்டேன். பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால் கரைவிட்டேன். கையை தட்டாதுன்னு சொல்லுவாங்க. சாத்தான் என்ன பண்ணும்? கையை தட்டாத. அது ஆண்டவரை பாடுற பாட்டு கையை தட்ட. சாத்தானது சாத்தான் என்ன பண்ணும்? மிதிக்கணும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சொல்லுங்க. அப்ப என்ன நடக்குது? உலகத்துக்கு வெளிச்சம். அப்ப சபைக்குள்ள வரவன் எங்க போவான்? வெளிச்சத்துக்குள்ள போவான். அதனாலதான் நாங்க என்ன பண்றோம்னா, ஊழியக்காரனா இருக்கிற நாங்கள் எல்லாரும் எங்க கூப்பிடுறோம்? சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்கன்றோம். சில கருத்து வேறுபாடுகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய சபையில் அது இருக்கவே கூடாது. சபைக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? கோபம், சாபம், இதெல்லாம் இருக்கவே கூடாது. எதுவுமே இருக்கக்கூடாது. சபைக்கு வந்துட்டு நீ கோபத்தோடு போறதுனா அது என்ன இல்லை, ஒப்புரவாகணும். ஒருவர் உங்க குற்றங்களை ஏதாவது சொன்னா கூட, ஐயா நான் இந்த தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்குள்ள என்ன பண்ணும்? ஒப்புரவாகணும். இந்த வீம்பு, வீராப்பு இதெல்லாம் என்ன ஆயிடும்? அழிவுக்கு போயிடும். எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு நான் நினைக்கிற ஒரே விஷயம்னா, சபைக்குள்ள இது இருக்கு. சபைக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு விதமான கசப்பும் இருக்கக்கூடாது. சபைக்குள்ள இருக்கக்கூடாது. இங்க வேத வசனம் பேசப்படுது. அது உங்களுக்கா இருக்கலாம், எனக்கா இருக்கலாம், இங்க இருக்கிற யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஆண்டவர் என்ன பண்றாரு? பகுத்து பேசுகிறார். ஆனா அது பேசுறது ஏன்னா என் காயத்தை காயப்படுத்துவதற்கல்ல, காயத்தை ஆற்றுவதற்கு. இங்க போதிக்கிற வசனங்கள் எல்லாம் காயப்படுத்துறது இருக்கும், காயம் கட்டுறது இருக்கும். காயப்படுத்தி, கர்த்தருக்கு பேர் என்ன? காயப்படுத்தி கட்டு போடுவாரு. காயப்படுத்தினாதான் சீழை பிதிக்கு எடுக்க முடியும். சீழை பிதிக்கு எடுக்க தான் சபை. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். சீழை பிதிக்கு எடுத்தாதான் காயம் என்ன ஆகும்? கொஞ்சமாவது சரியாகும், நார்மல் ஸ்டேஜுக்கு வரும். இல்லைன்னா உண்டை கட்டிட்டு அப்படியே நிற்கும், நடக்க முடியாது. அப்பா அப்பான்னு தான் போவீங்க. அது ரொம்ப ஒரு விசனமா இருக்கும், உங்களுக்கு வேதனையா இருக்கும். பார்க்கலாம் நொடன்னுவான். ஆனா இங்க சபைக்கு வந்தா என்ன பண்ணும்? கொஞ்சம் மூடிதான் இருக்கு, அதை கொஞ்சம் காயப்படுத்தணும். கத்தி எடுத்து என்ன பண்ணும்? உள்ள கீழ்ச்சி இழுத்து பிரிச்சு கொஞ்சம் அதக்கி என்ன பண்ணும்? சொல்லுங்க போயிடு. அதக்கி சீடை எடுத்துட்டு கொஞ்சம் மருந்து வைக்கணும். வச்சுட்டு நீ போய் நல்லா நடப்பான்னாக்கா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கர்த்தருடைய ஆலயம் உங்களை வெளிச்சத்தின் பாதையில கொண்டு போகும். அல்லேலூயா. எங்க கொண்டு போகுதையா? கர்த்தருடைய வெளிச்சத்துக்கு நேராக உங்களை கொண்டு போகும். இருள் இருக்காது, வெளிச்சம் என்ன பண்ணும்? உங்களுக்குள்ள இருக்கும். அதுதான் கர்த்தர் இங்க போதிக்கிறாரு. கர்த்தருடைய ஆலயத்திலேருந்து வசனமும் வேதமும் என்ன பண்ணுமா? போதிக்கப்படும். போதிக்கப்பட்டு அவங்க சில காரியங்களை பண்ணுவாங்க. அந்த ஜனங்கள் எங்க நடப்பாங்களாம்? வெளிச்சத்தில் நடப்பாங்க. ஆமீன் சொல்லுங்க. அப்ப சபைக்குள்ள வந்ததானங்க வெளிச்சம் வரும். இல்லைனா வாழ்க்கை மாறணுங்க. அப்ப சபை எவ்வளவு முக்கியமானது ஒண்ணு. சபை எவ்வளோ முக்கியமானது ஒண்ணு. அப்ப சபைக்கு என்ன வரணும்? முக்கியமான நீங்க ஆளா இருக்கணும். அப்ப சபை என்பது எதற்கு? யாரோட லாபத்துக்காக உண்டாக்கப்பட்டதா? சொல்லுங்க, யாரோட லாபத்துக்காக உண்டாக்கப்பட்டதா? அது மாதிரி போதிச்சு வச்சிருக்கிறாங்க. சபை வந்து கர்த்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்துல காணிக்க போடுற விசுவாசிகளுக்கு என்ன வரக்கூடாது? காணிக்க போடுற விசுவாசி போடுறீங்களா காணிக்க, தசமபாகம் கொடுக்குறீங்களா, அது யாருக்கு கொடுக்குறீங்க? கர்த்தருக்கு கொடுக்குறீங்கன்னு நினைச்சா எல்லா விசுவாசியும் தசமபாகம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எப்போ தசமபாகம் கொடுக்க வரல மனசு தெரியுமா? உங்களுக்கு சொல்லிட்டா. உங்களுக்கு எப்போ தசமபாகம் நீங்கள் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களோ அப்போ மனுஷனா நீங்கள் பார்க்குறீங்க. கர்த்தருக்குரியது கர்த்தருக்கும், ராயனுக்குரியது. அப்போ யாரை நினைக்கிறீங்க? நம்ம தசமபாகம் கொடுத்தா யார் நல்லா இருக்க போறா? பாஸ்ட் நல்லா வந்துருவாரு. நம்ம தசமபாகம் கொடுக்குறா? இல்லவே இல்லை. பாஸ்டரை உருவாக்குறவர் யார்? கர்த்தருங்க. ஏங்க, ஆசாரிய ஊழியம் செய்கிறவனுக்கு எவ்வளோ மகிமை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அவனை எவ்வளோ உயரத்தில் வச்சுருப்பார் தெரியுமா? அப்போ தசமபாகம் கொடுக்கக்கூடாது, காணிக்கை நம்ம ஏன் போடணும்? காணிக்கை போட்டால் இப்போ எல்லாம் தான் சொல்கிறாங்க. நிறைய பாஸ்டரை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்டர் காணிக்கை கொடுத்து வளர்ந்துட்டாரு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை எங்கே போச்சு?
காணி கொடுத்து வளர்ந்துட்டாரு அப்படின்னு பாஸ்டர் சொல்றாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்னாச்சு? கர்த்தர் சொல்ற, என் வார்த்தையை கேட்கிறவனுக்கு அவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருப்பான். என் வார்த்தையை கேட்டபடினாலே ஆபிரகாம் வெள்ளியிலையும் பொன்னிலையும் வேலையாள், வேலைக்காரன், ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை எல்லாவற்றிலும் சீமானா இருந்தான். அது எப்படி மாச்சு? அவனுக்கு விசுவாசியா இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சபை நடத்தினானா? அவனை எப்படி கர்த்தர் வெள்ளியிலையும் பொன்னிலையும் எல்லா வேலையாளும் எப்படி ஆசீர்வதித்தாரு? ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தானா அவன் சீமானா வச்சிருப்பாரு கர்த்தர். யாரு கொடுத்தனால உயர்வு? கர்த்தரே ஒருவர் பரத்திலிருந்து என்ன பண்ணும்? ஜெயவர். அப்ப சபை எதுக்கு? நான் நன்மையை பெற்றுக்கொள்ள. சொல்லுங்க, சபை எதுக்கு? நான் நன்மையை பெற்றுக்கொள்ள. வாரத்தில் ஒரு முறை எங்களுடைய தேவாலயத்திற்கு நான் போய் தேவாலயத்தில் அமர்ந்து ஜெபித்து அங்க கொடுக்கிற பாஸ்டர் கொடுக்கிற ஆலோசனை கேட்டு, அந்த ஆலோசனை எனக்கு யாரோட ஆலோசனை? தேவ ஆலோசனை, மனுஷ ஆலோசனை இல்லை. இங்கே நிறைய பேருக்கு என்ன நினைக்குதுன்னா, மனுஷன் தான் பார்க்குறீங்க. மார்ட்டின் என்ன, அது மார்ட்டின் தானே, அவங்க ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க, அவர் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் இல்லை. மனுஷனுக்கு மேலான ஒரு சக்தியை கர்த்தர் ஊழியக்காரனை கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தான் ஊழியக்காரன் ஜெபத்தை எதிர்பார்ப்பான். அவன் தான் நைட்டு என்ன பண்ணுவான்? ஜெபம் பண்ணுவான். ஐயா நீங்கள் நான் நாளைக்கு வேலைக்கு போகலான்னு இருக்கேன் ஐயா, ஒரு ஜெபம் பண்ணி அனுப்புங்கன்னுவான். இங்கே விசுவாசி யாருன்னு இல்லை, தானே மந்திரி தானே ராஜாவா நிற்கிறதுனால தான் பெரிய சேமத்தை பெற முடியல. அப்போ என்ன பண்ணுவான்? அவன் ஒரு காரியம் செய்யும் போது ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவான்? ஐயா நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், ஐயா ஒரு வீடு கட்ட போகிறேன், ஐயா ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஐயா ஒரு ஏதோ ஒன்று பண்ண போகிறேன், அதுக்கு நீங்கள் ஒரு ஆலோசனை கொடுங்கன்னா எங்கே வந்திருப்பான்? அப்படி தான் நாங்களாம் போயிருக்கிறோம். எங்கள் ஐயாவுக்கு தெரியாமல் ஒரு வேலையை செஞ்சுட்டோன்னா அது வந்து எங்களுக்கு என்ன ஆகிடும்? அப்படியே பயம் நடுக்கம் வந்துடும். ஐயோ அவருக்கு செய்யாமல் செஞ்சோம்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தனால தான் இன்றைக்கி நாங்கள் வளர்ந்துட்டோம். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? வளர்ந்து போய் நிற்கிறோம். நிறைய பேர் எங்களை பார்க்குறாங்க. என் கூட நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் வளரலையே. அப்படின்னா எல்லா பாஸ்டர் நல்லா தானே வந்திருக்கணும். இப்போ பாஸ்டர்கிட்ட மக்கள்கிட்ட பணம் வாங்கி வளர்றவன் இருக்கிறான்னு வச்சுங்களேன், எல்லாம் இன்னைக்கு ஒட்டுமொத்த பாஸ்டர் நல்லா தானே இருக்கணும். இன்னைக்கு 1500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு கெஞ்சிட்டு எத்தனை பாஸ்டர் நிற்கிறாங்களோ அவங்களாம் எப்படி வளரல? அது காரணம் தேவ வார்த்தையை கேட்டு அதன்படி யார் வாழ்றானோ அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. அவன்கிட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அதனால நீங்களும் நான் என்ன பண்ணுறது தெரியுங்களா? தேவாலயம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு? மார்ட்டின் ஆலயம் அப்படி இல்லை, கர்த்தருடைய ஆலயம். கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். நான் ஆலயத்துக்கு போனாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ ஆலயத்தோட முக்கியம் என்னதுன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. ஆலயத்துக்கு ஏன் வரீங்க? ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் என்ன பண்ண மாட்டேன்? எந்த எஜமானுக்கிட்டையும் நான் அடிமையை வேலை செய்ய மாட்டேன். அல்லேலூயா. நான் ஒரு எஜமான் பாதத்தில் உட்கார்ந்துருப்பேன். அல்லேலூயா. பாட்டு பாடல, பாதம் அமர்ந்தால் பயங்கள் நீங்கிடும், வேதம் அறிந்தால் எங்க வந்து உட்காருங்கயா. நம்ம நமக்கு எவ்வளவுதான் வந்து அன்பா ஆரோனிச்சுனாலும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு போறீங்கல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை எங்க எந்த எஜமானுக்கும் நீங்க வேலை செய்யக்கூடாது. ஒரு எஜமான் பாதத்துல மட்டும் உட்காருவதற்காக உண்டாக்கப்படுது ஞாயிற்றுக்கிழமை. அப்ப வேலைக்கு போறது தப்பா ரைட்டா? தப்பு. இது கடிந்து கொண்டு சொல்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு வேலைக்கு போறவர் தப்பு, பாவம். சோத்திரம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா கூட சோத்திரம் விட்டுறலாம். எங்க முக்கியமான மாமா தாத்தா அப்படின்றதுனா விட்டுறலாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை நீ போய் இன்னொரு எஜமானுக்கு சம்பளத்துக்காக நீ வேலை செய்தாயானால் அது பாவம் என்று கர்த்தர் கருதுகிறார். முடியாத சூழல். நேற்று வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தையா, அந்த வேலையை நிறுத்திட்டு வந்துட்டேன், நான் போகலன்னா அந்த வேலையை நிடுவோம் அப்படின்னா கூட போயிடலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? போவேன், வாரத்துக்கு ஒரு முறை பேர போவான் பார்த்து பண்ணால் அது பாவம், அது கர்த்தருக்கு விரோதமான காரியங்கிறது பைபிள் சொல்லி கொடுத்துருக்கு. அல்லேலூயா. ரெண்டாவது, எனக்கு வேதம் எதை கற்றுக் கொடுக்குது? வசனத்தின் மூலமாய் நான் இந்த ஊரில் எப்படி ஒழுக்கமாக வாழணும், எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். எங்கேயோ சொல்லியிருப்பாங்களே, எந்த சபைங்க எந்த உலகத்தாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ இப்படி வாழு, இப்படி இருக்கணும், அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பாஸ்டர் சொன்னார், போன வாரம் பேசும்போது சொன்னாங்க, நீ சர்ச்சைக்கு வரனாலும் பரவாயில்ல, என்ன கொடுமா? நான் சொல்ல, சர்ச்சைக்கு வரனாலும் பரவாயில்ல, என்ன கொடுங்க? தசமபாகத்தை கொடுங்கண்ணா. நீங்கள் சர்ச்சைக்கு மட்டும் வாங்க, அது போதுங்கிறேன் நான். கர்த்தரை தேர்னாதாங்க ஆசீர்வாதமே. ஜீவ தண்ணீரை பிடிச்சிக்கிட்டு விட்டுட்டு வெடுப்புள்ள கட்பறையை நோட்டிட்டு இருந்தா இப்போ சபைக்கு வர்றது எங்கள் சுயநலமா? அது எங்கள் சுயநலமாக நாங்கள் கூப்பிட்றோமா? இல்லவே இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு தேவையான ஒரு இடம் தான் சபை.